வணக்கம் பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிக் பாஸில் என்ன ஆச்சுன்னா வாட்டர் மெலான் ஸ்டார் வெளியே வந்துட்டார். இது எனக்கே கொஞ்சம் ஷாக்கு தாங்க. அந்த ஆள் நிறைய வாய் வறுத்த விட்டான், அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் இந்த ரம்யா ஜோ அரோரா அது கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு கடைசியில் வரதுக்கு சான்ஸே இல்லையே. ஸோ இது ஆக மொத்தம் இது விஜய் டிவியே வெளியே அனுப்பிட்டாங்க. இதான் நடந்திருக்கு. ஏன்னா போன வாரமும் பிரவீன் வந்து கண்டிப்பாக எவிக்ட் ஆக வேண்டிய பர்சனே கிடையாது. ரம்யா அரோரா அகெயின் ஒழுங்காக விளையாடவே இல்லை. எனிவே இந்த பாரோட ரியாக்ஷன் பார்த்தீங்களா? திவாகர் கூட தான் பேசிகிட்டு இருந்தா, ஆனால் திவாகர் எவிக்ட் சொன்னா சிரிக்கிறா, அப்புறம் வந்து அழுகிறா. இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் வக்கரமான ஒரு இதை நான் பார்த்ததே கிடையாது. ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு பிளேயர், இந்த மாதிரி ஒரு பொம்பளையை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் வாழ்க்கையில். ஆனால் வந்து இவ பார்த்தீங்கன்னா சபரிலாம் பாவம். அதாவது ஒருத்த மனுஷனை வந்து இவ்வளோ ட்ரிகர் பண்ணும் போது எப்படி இருந்தாலும் சப்கான்ஷியஸாக அவங்களுக்கு ஆங்கிரி வருங்க. பட் என்ன இருந்தாலும் சபரி தப்பு தான், காலைல மதிச்சிடக்கூடாது. பட் ஆனால் இவ எப்படி அதான் சொன்னல, அவர் விஜய் சேதுபதி அழகாக சொல்லியிருப்பார், பாரு நீ கரெக்டாக எந்த லெவல் வரைக்கும் அடிக்கணும், அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணணும், கரெக்டாக இது பண்ணணும், கரெக்டாக தெரியும். ஆனால் தப்பாக ப்ளே பண்ணுற அந்த மாதிரி அவங்களாம் அப்படின்னா சொல்லுவாங்க, அந்த கிரிமினல் வந்து பயங்கர ப்ரொஃபஷனலாக இருந்தால் அவனுக்கு கரெக்டாக அந்த லிமிட் தெரியும். மற்றவங்களும் அடிக்கணும், மற்றவங்களாம் நார்மல் பீப்புள், அவங்களால எமோஷன் நீங்கள் பாரு லெவலுக்குலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவள் இறங்கி அடிப்பா கரெக்டாக. அந்த கிரிக்கெட்டில் ஸ்லெட்ஜிங் சொல்லுவாங்க, போலிங் போட்டு அப்படி பேட்ஸ்மேனை வந்து திட்டுறது, திட்டுறது, அது மூலமாக அவனை எமோஷனை தூண்டி விடுறது. அந்த மாதிரி அன்றைக்கி கேம் விளையாடும் போது அப்படி தூண்டி விட்றா, அதை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் கண்ட்ரோல் பண்ணணும். நீ பார்வை ஜெயிக்கணும்னா நீ கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அவள் அப்படி தான் அவனை ட்ரிகர் பண்ணுவாள் எமோஷ்னலாக. அதனால் பார்த்தீங்கன்னா கமருதீனை பார்த்தா அவனால் தாங்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ வாட்டர் மேலே வெளியே போனனால திருப்பி கமருதீன்கிட்ட வருவா. அவன் சேர்த்தானா அவன் உண்மையில் அவனை மாதிரி ஒரு மானம் கெட்டவன் எவனுமே இருக்க மாட்டான். ஸோ நீங்களும் என்ன மாதிரி பார்வை பிடிக்காதவன் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், கழிவுகளை ஊற்றுங்க. பாரு ஃபேனாக இருந்தால் தயவுசெய்து போடுங்க. ஏன்னா பாரு ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக ஒன்றையும் நான் செருப்பால் நான் கமெண்ட்டில் நானே அடிப்பேன், ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திவ்யா ஃபேனாக வந்து ரொம்ப ஹாப்பி. அந்த சபரியெல்லாம் கன்சோல் பண்ண விதம் வந்து சூப்பராக பண்ணாங்க. சபரி மட்டும் இல்லை, வாட்டர்மேன் எல்லாருக்கிட்டையும் அந்த தாயுமே சொல்லுவாங்க தெரியுமா, உண்மையிலே ஒரு பெண் எப்படி இருக்குன்றதுக்கு திவ்யாலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரு வந்து எப்படி இருக்கக்கூடாது ஒரு பொண்ணு அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு. எனிவே கைஸ், உங்கள் கருத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. வர வாரம் எஃப்ஜே சபரிக்கே திட்டுறீங்க, எஃப்ஜே பாருங்கள், எஃப்ஜே பாரு சண்டை மட்டும் பாருங்கள். இந்த வாரத்தில் வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ எனிவே இதுதான் சொல்ல நினச்ச மக்களை. பாய்.